ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட்டை வச்சு ஒரு அடை தான் பார்க்க போகிறோம். இதில் நல்ல ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது தோசை மாவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா துருவின பீட்ரூட்டு, இஞ்சி, பூண்டு, மிளகு. பூண்டு ஆப்ஷனல் தான். இது எல்லாமா தண்ணி விடாமல் அரைச்சிட்டு நமக்கு இந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நமக்கு உப்பு தோசை மாவில் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால உப்பு போட வேண்டிய அவசியம் வராது. தண்ணி விடாமல் இந்த மாதிரி அடைக்கி நம்ம எப்படி வச்சுப்போமோ அந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுப்போம். அப்புறமா தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிடுவோம். சூடாக்கிட்டு அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அடைக்கி நம்ம எப்படி விடுவோமோ அந்த மாதிரி விட்டுட்டு, அப்புறமா இந்த வெங்காயம் நறுக்கினது, வெங்காயம், அப்புறமா அந்த கேரட்டு துருவல், கருவேப்பிலை அதுவும் நறுக்கினது, கொத்தமல்லி அதுவும் நறுக்கினது தான். அப்புறமா இது முள்ளது ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சோண்டு நெய்யை விட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நல்லா வேகணும் இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். திருப்பி போட்டு திரும்பியும் கொஞ்சோண்டு நெய்யை விட்டு எடுத்தாச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் அடை தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.